அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ஸ் கூட சரிங்களா. 2021, 22, 23 இந்த 3 இயர் கொஷின்ஸ் பேப்பராவது மினிமம் நீங்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இதற்கு முன்னாடி 12th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. மோஸ்ட்லி 50% 60-70% பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. 2 மார்க் பார்ட் ஆகட்டும், 6 மார்க்காக இருக்கட்டும், இலக்கண குறிப்பு இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு 4 கொஷின் எழுதக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதில் 2 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 4 மார்க்ஸ் வந்து 2 தான் எழுதுனா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும், அதுலேயே நம்ம 2 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 2021, 22, 23 ஒரு கம்பேரிசனுமே சொல்லியிருந்தோம். எந்தெந்த கொஷின்ஸ் வந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்க, ப்ரிப்பேர் பண்ணுறங்க. நிறையா கொஷின்ஸ் வந்து ஆன்லைன்லேயுமே இருக்குது சரிங்களா. அதனால் லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் ரொம்பவே இன்னும் நிறையா படிக்கணும், இன்னும் நிறையா படிக்கலாம் அது பண்ணாதீங்க. இருக்கிற கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். குறிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி 3-in-1 சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் அந்த வீடியோட லிங்க்கு, அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து 6 மார்க்கில் எது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிடிஎஃப்பும் நான் வந்து லிங்க்கில் தரேன். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி இதில் வந்து எல்லா கொஷின்ஸ் வந்து முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் மினிமம் இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதை படிக்கிறீங்களோ இல்லையோ, பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கட்டாயமாக நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு போங்க, படிச்சுட்டு போங்க. ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.